ஹாய் எஃப்டி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்னன்னாக்கா, இன்றைக்கி வந்து நம்ம வண்டி வந்து பேட்ரி ஃபால்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பேட்ரி ஃபால்ட்டாகிறதுனால ஒரு மூணு நாளாக லாக் பண்ண முடியல. ஸோ வண்டி இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு 3 நாளாக. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ இன்னொன்று என்னன்னாக்கா, இப்போ நம்ம வந்து பிளான் ஒன்று வந்து இருந்துச்சு, திருவண்ணாமலை போகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த திருவண்ணாமலை போகிறதுக்கான பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னாக்கா, ஒரு பிளான் இல்லை, எதுவும் பிளான் பண்ணல. ஸோ இப்போதைக்கு ஒரு ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட் என்னன்னாக்கா, ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கூட இருந்த சின்ன வயசுலேருந்து இப்போ நம்ம இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பற்றி வரைக்கும் நம்ம இந்த வ்ளாகில் பேச போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை யாரும் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ மற்றதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வ்ளாகில் பேசுகிறேன். வாங்க வ்ளாகில் போகலாம். எப்படி நம்ம ஹைவேக்கு வந்துட்டோம், பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து ஜெகதேவியில் ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்னும் என்னன்னாக்கா, போக நான் என்ன ஓகே எஃப்டி ரைடு ஸ்டார்ட் பண்ணலாமா? காலையிலே பிளாக் பண்ண வேண்டியது. எங்கள் வீட்டில் சின்ன டிஸ்ட் பண்ணிட்டேன் எங்கள் அண்ணன் பையன். ஸோ காலையிலே கிளம்பலானாக்கா அவன் வேறு பிடிச்சிட்டு சத்தாய்ச்சி விட்டான், என்னை எங்கேயாச்சும் வெளியே கூட்டின்னு போ அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு ரவுண்டு கூட்டின்னு போய் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவனுக்கு தெரியாமல் வெளியே வந்துன்னுக்கிறான். இப்போ என்ன பாடுபட்டுன்னுக்கிறான்னு தெரில. வீட்டில் என் மேலே அவ்வளோ பாசம் அவனுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஜெகதேவி வழியாக இப்போ நம்ம எங்கே போகிறோம்னாக்கா, எதுவும் பிளான் இல்லை. ஸோ நம்ம கமெண்ட்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பிளாக்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இது அந்த ஜெகதேவி ரோடெல்லாம் இப்போது நல்லா போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கும் அது தெரில. முன்ன வந்து ரோடு ஃபுல்லாக அந்த ஜெல்லி அந்த மாதிரி ரோடு தான் இருந்துச்சு. இப்போ தான் பாருங்கள், என்ட்ரன்ஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. முன்னெல்லாம் ரோடு இது மேடு பள்ளம் குழி அது இதுன்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ரோடு போட்டுக்கிறாங்க. ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களே. இப்போ என்னன்னாக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி வந்து பேசணும். அதுக்கு முன்னாடி வந்து யாராவது செகண்ட்ஸில் பைக் வாங்குறீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. செகண்ட்ஸில் பைக் வாங்குறீங்கனாக்கா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக வாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, பண்ணி கூட வாங்கிக்கோங்க. நம்ம வண்டி மேலே ஒரு 600 அந்த மாதிரி ஃபைன் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஹெல்மெட் இல்லாமல் போனதுக்கு எனக்கு 1000 அந்த மாதிரி ஒரு ஃபைன் போட்டுக்கிறாங்க. எனக்கு வேறு இப்போது போன சண்டே தான் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் எனக்கு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தேன். அப்போது ஹெல்மெட் இல்லாமல் தான் போனேன். பிடிச்சி எதுவும் இப்போ கேட்கல, வண்டி நம்பர் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி இப்போ ஆன்லைனில் கட்டிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. சரி எனக்கும் இந்த அவ்வளோ தெரில இது வண்டி மேலே ஃபைன் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கார் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் போய் செக் பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வண்டி வாங்கினோம் இல்லையா, அவங்க மேலே வந்து 600 ஃபைன் இருக்குது. அது நான் அப்போது பார்த்து வாங்கலை. ஸோ அது என்ன ஏதுன்றதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்கள் பார்த்து சேஃபாக ஹெல்மெட் போட்டுன்னு பைக் ஓட்டுங்க. அதே மாதிரி வண்டி ஃபைன் இருக்கா என்ன ஏதுன்றது பார்த்து பொறுமையாக பார்த்து எடுங்க. கமெண்ட்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் வந்துருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லணுன்னாக்கா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் எங்கள் அண்ணன் சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நல்லா ஊரெல்லாம் சுற்றுவோம்னாக்கா, இந்த கிராமம் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்தில் வந்து இந்த கிணறுங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்புறம் குட்டி குட்டிஸாக அந்த குளம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் இந்த மீனெல்லாம் பிடிப்போம். மீன் பிடிச்சி அந்த மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிட்னு பண்ணிட்டு இருப்போம். சரி சில நாள் புதுசாக சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு அவங்க இதில் எங்கள் அண்ணன் என்ன பண்ணான்னு தெரில, எங்கள் அண்ணனை பிடிச்சி சண்டைக்கு நின்ட்டாங்க.
சரி நானும் என்ன பண்ணுறது தெரியாமல் நானும் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கம்முன்னு நின்றுதான். ஸோ தப்பு பார்த்தாக்கா அந்த புதுசாக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் மேலாம் தப்பு, அண்ணன் மேலே எதுவும் தப்பு இல்லை. அண்ணன்கிட்ட கேட்டதுக்கு இல்லை நான் எதுவும் பண்ணல, அவன் தான் வேணும் சண்டே வந்தான் அப்படின்னாங்க. ஸோ அது அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவன் ஃப்ரெண்டோட இன்னொருத்த ஃப்ரெண்டு அவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துனே இருப்பான். ஸோ அவனால் தான் அதுவும் ஆனந்து. இல்லைன்னா இப்போதைக்கு நம்ம வந்து ஒரே ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இருந்திருப்போம். ஸோ அந்த ஒரு சின்ன பிரச்சனைனால இப்போ நானும் எங்கள் அண்ணனும் சொல்லிட்டு விட்டோம். அதுவும் சில நாள் ஆனதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கிடைச்சாங்க. ஸோ அந்த மறக்க முடியாத இது எந்த மாதிரினாக்கா ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலைக்கு போகணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்படின்னாக்கா இந்த ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று வந்துச்சு. அதுலேருந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்தாங்க. அது முன்னாடியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டு கேம் வந்ததுலேருந்து அப்படியே போக 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 நமக்கு ஃப்ரெண்ட்ஸு ஜாஸ்தியாகிட்டாங்க. ஆனால் அதில் இருந்தவங்களும் எல்லோரும் உண்மையாக தாங்க இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸு மட்டும் சீக்கிரம் மறக்க முடியாது. ஆனால் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நான் பண்ணுறேன் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தான் நிற்பாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருந்தாலும் அது தெரியாமல் அவங்களுக்கு விஷ் பண்ணுறது, யாருனாச்சும் ஏதாவது பிளான் பண்ணாங்கனாக்கா அவங்ககிட்ட எதுவும் இல்லைன்னா கூட கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ வாடா நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். அந்த இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு வந்தும் அவங்களும் கொஞ்சம் நல்லவங்க தான். ஆனால் அதில் கொஞ்சம் சில பேர் தாங்க ஒருத்தர் பிடிக்கலனாக்கா அந்த ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள பிரித்து விட்றது. அவங்க கூட செகண்ட் குரூப் இருந்த பசங்க கூட இருந்த ஜாலி எந்த ஃப்ரெண்ட்ஸும் கூட எனக்கு இல்லை. ஏன்னா அவங்க எந்த ஒரு சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் இருந்துச்சு அவங்க கூட இருக்கும்போது. இப்போ சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்து அவ்வளோ எதுவும் இல்லை. இப்போ பாருங்கள் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை கூட நிற்பாங்க. இன்னும் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லணும்னா சொல்லினே போகலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் வண்டி இருக்குது, சில பேர்கிட்ட இல்லை. இப்போ என்னன்னாக்கா அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு அவங்கவுங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம வேலையை பார்த்துன்னு இருக்கிறோம், அவ்வளோதான். என்னையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னால் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் ஒரு இந்த மாதிரி அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. சரி என்னத்துக்கு நமக்கு அந்த மாதிரியெல்லாம் வேணாம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பைக் ரைடு பண்ணுறேன். ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் என்ன ரோட்டில் ஆளுங்கன்னு கம்மியாக தான் இருக்கிறாங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸு நைட்டில் 1 மணி ஆனால் கூட ஃபோன் பண்ணால் கூட நான் எழுந்திரிச்சு போயிடுவேங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு எப்போ ஃபோன் பண்ணாலும் டைம் எல்லாம் பார்க்க மாட்டோம். வீட்டில் அம்மாவும் திட்டுவாங்க, இவ்வளோ நேரத்துக்கு எங்கடா போகிறோம் என்னடா. இல்லைம்மா இந்த மாதிரி ஃப்ரெண்டு இந்த மாதிரி கடைக்கு போவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து டீ கடைக்கு போவோம். நைட்டு 1 மணி 12 மணி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இல்லை. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு பார்ப்போம். நமக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. கிடைச்சா அப்போ பார்த்துக்கலாம். இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெறும் இவ்வளோ நேரம் பார்த்தோம்னா டிராஃபிக்கே இல்லாமல் வெறும் பைக் மட்டும்தான் போயிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா காரும் ஃபுல்லாக போயினே இருக்குது. ஸோ லைட்டாக ஹெவியாக டிராஃபிக் தான் இருக்குது இந்த ரோட்டில். ஃபஸ்ட்டாக தான் காருங்க போயினே இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தோன்னா கிரானைட் கம்பெனி தாங்க இருக்குது. கிரானைட் இந்த மலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஜெகதேவி வந்தீங்கன்னா இந்த வழியாக போனாக்கா இங்கே ஒரு தர்கா ஒன்று இருக்கு பாருங்க. அந்த தர்காவும் நல்லா இருக்கு. இருங்க அந்த தர்காவை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வந்தீங்கன்னாக்கா இந்த சைடு இருப்பாருங்க, இதுதான் தர்கா.
எவ்வளோ நீட்டாக இருக்கும் ரோடு. இங்கே ஏதோ கட்டுறாங்க, என்னன்னு தெரியல. சாமால்பட்டி, ஊத்தங்கரை, திருவண்ணாமலை. ஊத்தங்கரை 36 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரானைட் தாங்க இருக்குது. கிரானைட் கம்பெனி இந்த ரோடு தான் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பைக் ரைடு பண்ணால் ரொம்ப 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 பிடிக்கும். ஏகப்பட்ட கிரானைட் கம்பெனி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசியிருந்தோம்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸுனாக்கா ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சில பேர் நல்ல பேராக இருக்கிறாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் ஆகாதவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில பேர். ஆனால் பேசுனதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த பையன் எந்த மாதிரி அப்படின்ட்டு தான். ஆனால் யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமாக என் கோவத்தை நான் காமிச்சிட மாட்டேன். எல்லாம் ஒரு அளவு தான். அந்த எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு லிமிட், அந்த லிமிட்டை தாண்டிட்டானாக்கா ஸோ அவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி எனக்கு தேவையில்லை. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். ஆனால் அதே மாதிரி எனக்கு தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு பண்ணிட்டானாக்கா நான் விட மாட்டேன். சப்போஸ் என் மேலே தப்பு இருந்தால் ஓகே, ஆமாப்பா என் மேலே தப்புன்னு சொல்லிட்டு நான் ஒத்துப்பேன். என் மேலே தப்பே இல்லாமல் என்கிட்ட சண்டைக்கு நின்னா நான்லாம் சும்மாவே விட மாட்டேன். பார்க்குற சாக்லேட் பாய் ஆக்குறான்ட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. ஐ ஆம் ஏ ரகட் பாய். ஆனால் நான் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் நான் காமிச்சிக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னாக்கா ஃபைன் போட்டாங்க. என்ன 2 நாள் சம்பளம் 1000 ரூபா ஃபைன் போட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு கவலை. ஸோ அந்த காசை எப்படியும் ஒன்று கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இன்னொரு வாட்டி நான் அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஹெல்மெட் இல்லாமல் எங்கேனாச்சும் போவேன் நீ இனிமேல் சல்மானே போனேனாக்கா ஹெல்மெட் போட்டுன்னு போ, இல்லைன்னா 1000 ரூபா 2 நாள் சம்பளம் கட்டு. அது வீட்லேயோ இல்லை யாருக்கு கொடுத்தா கூட அது யூஸ் ஆகும். ஸோ தேவையில்லாமல் நான் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும், 30 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போனேன். ஸோ ஏதோ அந்த நேரம் சரியில்லை, மாட்டிக்கிட்டேன். சரி பரவாயில்ல, 1000 ரூபா அது 2 நாள் சாப்பிட 2 நாளும் மனசு இதாகுது. சரி பரவாயில்ல. ஸோ இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் செடின்றாங்க தெரியுமா. ரோடு இது. ஓ பைக்கர் பார்த்தீங்களா எப்படி போகிறாங்க. நம்ம ஆளுங்களை பார்க்குறதில்ல, பைக் அண்ட் அந்த ரைடிங் கேஸ் அவங்ககிட்ட இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பைக் அண்ட் ரைடிங் கேஸ் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதுக்கு ஒரு நாள் வரும் வாங்குறப்போ நம்மளே ஒரு 4 பேர் பார்ப்பாங்களா, 4 பேர் இல்லைனா 2 பேர் பார்ப்பாங்களா, அதே போதும். ஆனால் நான் ஆளுங்களை பார்க்குறதுக்கோசரம் நான் வாங்கினேன். ஸோ எனக்கான ஆசை பைக் ரைடு அண்ட் பைக் ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரி வாங்கணுன்ட்டு. ஸோ வாங்கிடலாம் கூடிய சீக்கிரம். ஸோ இருங்க, மற்றது நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். வீடியோ எடுத்து இப்படியா இது பண்ணுறான். ஆப்போசிட்டில் ஒரு காரு, அதுவும் கேஏ வண்டி, வழியே விட மாட்டாங்க. ஆப்போசிட்டில் வந்துனே இருக்கிறாங்க. கேஏ கார்ஸ் பார்த்து ஓட்டுங்க. ஆப்போசிட் வரணும், வழி விடணும், வழியே விடாமல் ஓட்டுருக்காங்க. விட்டா வண்டி மேலே ஏற்றிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. வாங்க இருங்க, இதே வழியாக தான் வந்துன்றாங்க கேஏ வண்டியில். எப்படி வராங்கன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் வண்டி ரோட்டில் நம்ம வண்டி மட்டும்தான் போயிருக்குது, பின்னாடி எந்த வண்டி வரலன்னு சொல்லிட்டு தைரியத்தில் ஏறினது. அதோ பாருங்கள் எப்படி ஏறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்தால் நாம் எந்த ரோட்டில் ஓட்டுது. ஸோ இந்த ரோடு இருக்கிறதுனால இதில் ஏறுறாங்க. நாம் இந்த ஸ்லோவில் இந்த லைனில் போகிறோம் தெரியுமா.
இந்த லைன்லையும் ஏறினாங்கனாக்கா அப்போ நாம் எந்த ரோட்டில் போய் ஓட்டணும்? மண் ரோடு தான். அந்த மண் ரோட்லேயும் ரோடு இருந்தால் பரவாயில்லையா? எல்லா இடத்துலையும் செடிங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போய் பள்ளத்தில் தான் ஓடணும். கேஏ கார்ஸ் பார்த்து ஓட்டுங்க. எப்படி நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.